முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை கைது செய்ததற்கு தவிக தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது குறித்தான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை கைது செய்ததற்கு தவிக தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்துள்ளார். தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் தொடர்பாக விஜய் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இணைகிறார். சிவகுமார் வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 13 நாட்களாக சென்னை ரிப்பன் மாளிகையில் இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. நேற்று இரவு அவங்க கைது செய்யப்பட்ட நிலையில தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு. தங்களின் உரிமைக்காக அறவழியில் போராடி வந்த தூய்மை பணியாளர்களை அராஜக போக்குடன் மனிதாபிமானமற்ற முறையில் இரவோடு இரவாக கைது செய்த பாசிச திமுக அரசுக்கு கண்டனம்னு ஆரம்பிச்சிருக்கிறார். அவரு குண்டு கட்டாய் இழுத்து சென்று கைது செய்த போது பெண் தூய்மை பணியாளர்கள் மயக்கமடைந்ததோடு மட்டுமல்லாமல் அவர்கள் படுகாயமடைந்திருப்பதாகவும் செய்திகள் வந்துள்ளன. நள்ளிரவில் நடைபெற்ற இந்த கைது நடவடிக்கையை பார்க்கும்போது மனசாட்சி உள்ள எவராலும் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு பெண்கள் மீது வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டிருப்பது தெரிகிறதுனோ, காயமடைந்தவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவியையும் சிகிச்சையும் உடனடியாக வழங்கி அவர்களின் உடல் நலத்தை காக்க தேவையான நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறாரு. கைது செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்கள் வெவ்வேறு இடங்களில் தங்களின் குடும்பத்தினரோடு கூட தொடர்பு கொள்ள முடியாத வகையில் எல்லாவித உதவிகளும் கிடைக்காத வகையிலும் அடைத்து வைக்கப்பட்டுள்ளது குற்றம் சாட்டியிருக்கிறார். குடும்பத்தினரோடு கூட தொடர்பு கொள்ள முடியாத அளவுக்கு அவர்களை அடைத்து வைக்க தூய்மை பணியாளர்கள் என்ன தேச விரோதிகளான கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. ஆளும் அரசுக்கு மனசாட்சி சிறிதேனும் இருக்கிறதா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. இந்த கொடூரமான நடவடிக்கையை பார்த்த தமிழகத்தில் நடப்பது மக்களாட்சி அல்ல, கொடுங்கோல் ஆட்சிதான் என்பது தெல்ல தெளிவாகிறதுன்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. எதிர்கட்சியாக இருந்தபோது கொடுத்த வாக்குறுதியை தான் நிறைவேற்ற சொல்லி தூய்மை பணியாளர்கள் போராடி வருகிறார்களும் அதை ஏன் இன்னும் நீங்கள் நிறைவேற்றவில்லைன்னு கேள்வி எழுப்பியிருக்கவர். அப்படி என்ன வாக்குறுதியை உங்களால் நிறைவேற்ற முடியாது எனில் ஏன் வாக்குறுதியை கொடுக்கிறீர்கள் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. அராஜக போக்குடன் கைது செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்களை உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும். அதே மாதிரி அவர்கள் தங்களது கோரிக்கைகளை முன்னிறுத்தி போராடுவதற்கு மாற்றிடம் வழங்கப்பட வேண்டும் சொல்லி குறிப்பிட்டு தன்னோட ட்வீட் பக்கத்தை முடிச்சிருக்கிறாரு. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.